السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وروى الحسن رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن بدلاء أمتي لم يدخلوا الجنة بكثرة صلاة ولا صوم ولا صدقة ولكن دخلوها برحمة الله وسخاوة الأنفس وسلامة الصدور. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரைத்ததாக ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார். என்னுடைய உம்மத்திலே புதலா என்கின்ற பெரியார்கள் இருக்கிறார்கள், ஞானிகள் இருக்கிறார்கள், இறைநேச செல்வர்கள் இருக்கிறார்கள். அதிகம் அவர்கள் தொழுதினாலோ நோன்பு நோற்றதினாலோ தான தர்மங்கள் வழங்கியதனாலோ மட்டும் அவர்கள் சுவனம் புகவில்லை. மாறாக அல்லாஹ்வுடைய அருள்கொடையினால் அவர்கள் சுவனம் புகுந்தார்கள். மட்டுமல்லாமல் சஹாவத்தில் அன்ஃபுஸ், அவருடைய நப்சு தயாளமிக்கதாக இருந்தது, பெருந்தன்மை உடையவர்களாக இருந்தார்கள். மட்டுமல்ல சலாமத்து சுதூர், அவருடைய இதயங்கள் பரிசுத்தமாக இருந்தது. இவையும் காரணமாக அமைந்தன அவர்கள் சுவனம் நுழைவதற்கு. அப்படியானால் என்ன பொருள்? இந்த ஹதீஸுக்கு என்ன பொருள்? அதிகம் தொழுவது, நோன்பு நோற்பது, தான தர்மங்கள் செய்வது, இது மட்டும் போதாது. நாம் நம்முடைய நப்சிலே தயாளத்தை வளர்த்து கொள்ள வேண்டும், பெருந்தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். சகாவத், அதுக்குத்தான் சகாவத் என்று அரபியிலே கூறுகிறார். நம்முடைய இதயங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கள்ளம் கபடம் இல்லாமல், போட்டி பொறாமை உணர்வுகள் இல்லாமல், குரோதம் விரோதம் இல்லாமல், நம்முடைய இதயங்கள் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நமக்கு சுவன பாக்கியம் கிடைக்கும். இன்றைய பாடத்தின் தலைப்பு பொறாமையிலிருந்து எச்சரிப்பது. மட்டுமல்லாமல் நம்முடைய இதயம் பரிசுத்தமாக இருக்குமானால் அதற்கு கிடைக்கின்ற ஒரு மதிப்பு மரியாதை, இதுதான் இன்றைய பாடத்தினுடைய ஒரு தலைப்பாக இருக்கிறது. மனிதர்களாக பிறந்த யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பொறாமை ஏற்படத்தான் செய்யும். தம்மை விட மேலானவர்களை பார்க்கிற போது, அந்தஸ்தில் உயர்ந்தவர்களை பார்க்கிற போது, நாம் இப்படி இல்லையே என்கின்ற ஒரு பொறுமல் ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் கூட நாம் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும், முயற்சிக்க வேண்டும். அவர்கள் உழைத்தார்கள், பாடுபட்டார்கள், முயற்சித்தார்கள், வியர்வை சிந்தினார்கள். எனவே அவர்கள் வாழ்க்கையில் வளம் பெற்றார்கள். நாமும் அவ்வாறு உழைத்தோம் என்றால், பாடுபட்டோம் என்றால் நமக்கும் வாழ்க்கையில் வளம் கிடைக்கும் என்கின்ற முடிவுக்கு நாம் வந்துவிட வேண்டும். இதை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல தடவைகளிலே வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஒரு அன்சாரி தோழரை சுவனவாசி என்று கூறியதற்கு அந்த அன்சாரி தோழர் விளக்கம் சொன்னார். என்னை ஏன் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனவாசி என்று குறிப்பிட்டார்கள் என்றால், ஆஹுது மதுஜஇ வ லைஸ ஃபீ கல்பி ரிம்ருன் அலா அஹதின், நான் படுக்கைக்கு செல்லுகிற போது என்னுடைய மனசு எப்படி இருக்கும் என்றால் தூய்மையானதாக இருக்கும். யாரை பற்றியும் நான் எதையும் தவறான எண்ணம் கொள்ள மாட்டேன், மோசமாக நான் சிந்திக்க மாட்டேன். நான் தூங்கும்போதும் சரி, தூங்கி விழித்தெழும்போதும் சரி, எப்போதுமே என்னுடைய மனசு இருக்கிறதே தூய்மையானதாக இருக்கும், சலாமத்து நிறைந்ததாக இருக்கும். அதனால தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை சுவனவாசி என்று பதிவு செய்தார்கள். இதைவிட ஒரு பெருசாக நான் ஒன்றும் இபாதத்து செய்துவிடவில்லை என்கின்ற அந்த அன்சாரி தோழருடைய அந்த வரலாற்றை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் யாராருக்கு என்னென்ன நாடு இருக்கிறானோ, எப்போது நாடு இருக்கிறானோ நேமத்துகளை வழங்கியவாறு வாரி தந்தவாறு இருப்பான். ஒரு நேரம் இல்லாவிட்டால் மறுநேரம் அல்லாஹ் நமக்கு நேமத்து கொடுத்து விடுவான். ஒரு மனிதர் எப்போதும் ஒரே நிலையிலேயே இருப்பது கிடையாது, நிலை மாறுவது உண்டு. வாழ்க்கையில் முன்னேற்றங்கள், சீர்திருத்தங்கள், வளர்ச்சிகள் ஏற்படுவது உண்டு. அதை நோக்கி நாம் விரைய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டு பெற வேண்டும். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்தார், கத அஃப்லஹ மன் அஹ்லஸ கல்பஹு லில் ஈமான்,
தம்முடைய கல்வை ஈமானுக்காக வேண்டி பரிசுத்தப்படுத்தியவர். வஜால கல்பஹு சலீமா, தம்முடைய இதயத்தை தூய்மையாக வைத்து கொண்டவர். ஒலிசானஹு சாதிகா, உண்மையையே பேசக்கூடியவர். வ நப்சுகு முத்துமஇன்னா, அவருடைய ஆத்மா அமைதியாக இருப்பவர். வ ஹலீகத்துகு முஸ்தகீமா, அவரிடத்தில் உள்ள பண்புகள் என்றைக்கும் நிலையாக இருப்பவர். இவர் வெற்றி பெற்று விட்டார் என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முக்கியமான அம்சங்களை எங்கே குறிப்பிடுகிறார்? ஈமான் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் என்றைக்கும் சாந்தி சமாதானத்துடன் இருக்க வேண்டும். யாரை பார்த்தும் போட்டி போட்டுக்கொண்டு நாம் பொறுமி கொண்டிருக்கக்கூடாது. நம்முடைய நாவில் வருவது உண்மையாக இருக்க வேண்டும். மனசு எப்போதும் அந்நஃப்சுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற மனமாக இருக்க வேண்டும். மட்டுமல்லாமல் வ ஹலீகத்து முஸ்தகிமா, குணாதிசயங்கள் நீடித்திருக்க வேண்டும். இன்று நல்ல குணத்தோடு நடப்பது, நாளைக்கு ஒரு பகட்டோடு நடப்பது, ஒரு நாடகத்தன்மையோடு நடப்பது என்று ஒருபோதும் இருக்கக்கூடாது. நல்ல குணங்கள் என்றைக்கும் நிலையாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். அப்படியானால் மனிதர்களாக பிறந்தவர்களிடத்தில் சில சங்கடங்கள் இருக்கும், சில குணாதிசயங்கள் இருக்கும். அது அர்த்தமற்ற குணாதிசயங்களாக இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து கொண்டே வர வேண்டும். நம்முடைய இதயங்களை பரிசுத்தப்படுத்தியவாறு வர வேண்டும். அல்லாஹ்வை சார்ந்து நாம் வாழ வேண்டும். அல்லாஹுதான் நமக்கு படி அளக்கிறான், ஒஜிபனம் தருகின்றான், நம்முடைய வாழ்க்கையில் மதிப்புகளையும் மரியாதைகளையும் அந்தஸ்துகளையும் தருகிறான் என்று அல்லாஹு வாலா என்பார்கள் அரபியில், உருதில் அஹுலுல்லா என்பார்கள் அரபியில். அந்த முடிவுக்கு நாம் வந்து விடணும். அல்லாஹ் உடையவர்களாக நாம் மாறிவிட்டோம் என்றால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க போதுமானவன். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நண்பர் கேட்டார், ஐயுன்னாசி அஃப்ஸல், எவர் மிக சிறந்தவர் என்று கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார், குல்லு மஹ்மூமுல் கல்பி சதூக்குல் லிசான். மஹ்மூமுல் கல்பாக இருக்கக்கூடியவர், உண்மையே உரைப்பவர், வாய்மை மிக்கவர் என்று சொன்னார். நண்பர்கள் கேட்டால், யார் ரசூலுல்லாஹ், சதூக்குல் லிசான் என்றால் என்ன என்று தெரிகிறது. சாதிக்கு சதூக் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம், உண்மை பேசக்கூடியவர் என்று. ஆனால் மஹ்மூமுல் கல்வி என்று ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களே, அதனுடைய பொருள் என்ன என்று எங்களுக்கு தெரியவில்லையே. அதனால பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்தார்கள், தக்கியும் நக்கியும் என்றார். இறையச்சம் உள்ளவர்கள், தூய்மை மிக்கவர்கள், லா இஸ்மபி பாவம் செய்யாதவர்கள், வலா பகை அடுத்தவருக்கு அக்கிரமம் செய்யாதவர்கள், வலா இல்ல குமானம் இல்லாதவர்கள், வலா ஹசத் பொறாமை இல்லாதவர், இவர்தான் மஹ்மூமுல் கல்பி என்று சொன்னார். நம்மிடத்திலே தக்வா வேண்டும். நகா என்றால் பரிசுத்தமான வாழ்க்கை வேண்டும். பாவம் செய்யக்கூடாது, பிறருக்கு எந்த வகையிலையும் அக்கிரமமும் செய்யக்கூடாது. போட்டி பொறாமையிலிருந்து நாம் இயன்ற மட்டும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சான்றிதழ் வழங்குகிறார்கள். இந்த குணம் படைத்தவர்கள் தான் மிக சிறந்தவர், அஃப்ஸல். பெருமானாரால் சான்றிதழ் கொடுக்கப்பட்டவர்கள், சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டவர்கள் யார் என்று கேட்டால் அஃப்ஸல் என்று. இந்த தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ, மற்றொரு முத்தாய்ப்பாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அதை சொல்லி நாம் இந்த பொறாமையினுடைய அந்த விளைவுகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்துல்லாஹ் இப்னு புஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிர்ந்ததாக கூறுகிறார்கள், லைஸ மின்னி து ஹசன், பொறாமைக்காரர், வலா நமீமா கோல் சொல்லக்கூடியவர், வலா கஹானா ஜோதிடம் பார்க்கக்கூடியவர், ஜோசியம் பார்க்கக்கூடியவர், இவரெல்லாம் என்னை சார்ந்தவர் அல்ல, நான் அவரை சார்ந்தவரும் அல்ல. ஒதுங்குகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் போட்டி பொறாமையோடு நடக்கிறார்களோ அவர்களை விட்டு பெருமானார் ஒதுங்குகிறார்கள். அதே போன்று கோல் சொல்லி திரியக்கூடியவர்கள், ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்கள், இவர்களை விட்டும் பெருமானார் ஒதுங்கிவிட்டு ஒரு அருமையான வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். சூரத்துல் அஹ்ஸாபில் இருக்கக்கூடிய அற்புதமான வசனம், வல்லதீன யுதூனல் முஃமினீன வல் முஃமினாத் பிகைரி மக்தஸபு ஃபகத் இஹ்தமலு புஹ்தான வ இஸ்மன் முபீனா. யார் மூமினான ஆண்கள் பெண்களுடைய இதயங்களை ரணப்படுத்துகிறார்களோ, காயப்படுத்துகிறார்களோ, பிகைரி மக்தஸபு அவர்கள் செய்யாத ஒரு செயலை சொல்லி அவருடைய வேதனைப்படுத்துகிறார்கள், நோவினைப்படுத்துகிறார்களோ, அந்த மக்கள் பக்கத்து இஹ்தமலு அவர்கள் சுமந்து கொள்வார்கள் புஹ்தானன் அவதூறு பேசிய அபாண்டம் பேசிய அந்த பாவத்தை, இஸ்மம் முபியனா பகிரங்கமான பாவத்தை சுமந்தவர்களாக ஆவார்.
இந்த ஆயத்திற்கும் பெருமானார் சொன்ன அறிவுரைக்கும் இடையில என்ன சம்பந்தம் என்று கேட்டால், ஒரு மனுஷனிடத்தில் பொறாமை இருக்குமானால் மற்றவரை பற்றி வாய்க்கு வந்த பிரகாரம் பேச ஆரம்பிப்பான், மற்றவரை புண்படுத்த ஆரம்பித்து விடுவான், ஏதோ ஒரு வகையில் வேதனைப்படுத்த ஆரம்பிப்பான். அதே போல் கோல் சொல்லுகிற போது யாரை பற்றி கோல் சொல்லுகிறோமோ அவருக்கு அந்த தகவல் செல்கிற போது அவருடைய மனசு கஷ்டமாக இருக்குமா இல்லையா? அதே போல் ஜோசியம் பார்க்கிற போது யாராவது ஒருவரை பாதிக்கத்தான் செய்யும். குடும்பத்தில் சில பேர் என்ன செய்வார்கள், அந்த ஜோசியம் பார்த்து இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுவார். நடவடிக்கையில் ஈடுபட்டு அவர்கள் யாரையாவது சங்கடப்படுத்தி கொண்டிருப்பார்கள். சில குடும்பங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் ஒரு மருமகள் வாழ முடியவில்லை. மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ஊரில் வாழ முடியாததுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், அந்த மாமியார் இருக்கிறார்களே, எடுத்ததற்கெல்லாம் ஜோசியம் பார்ப்பது, வீட்டுக்கு வந்த மருமகள் சரியில்லை, வீட்டு வாசல் சரியில்லை என்று சொல்லியே மகனுக்கும் மருமகனுக்கும் இடையில பிரிவினை ஏற்படுத்தி பல வருஷங்கள் ஆகிவிட்டது. அந்த மகன் இன்னும் திருமணம் முடிக்காமல் இருக்கிறார். அது நம்முடைய ஊராக கூட இருக்கலாம். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு ஜோதிடம் பார்க்கிற போது, ஜோசியம் பார்க்கிற போது, ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய தகவல்களை நம்புகிற போது, நம்பக்கூடாதல்லவா, நம்புகிற போது பிறரை வேதனைப்படுத்துகிற நிலைமை ஏற்படுகிறதா இல்லையா? அப்படி வேதனைப்படுத்தினால் என்ன விளைவு ஏற்படும் என்று சூரத்துல் அஹ்ஸாபிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், நீங்கள் மிகப்பெரிய இட்டுக்கட்டில் ஈடுபட்டவர்களாக ஆகுவீர்கள், மிகப்பெரிய பாவத்தை தலையில் தூக்கி சுமந்தவராக ஆகுவீர்கள். இகுத்தமனு என்னால் சுமப்பது என்பது பொருளாகும். இசுமம் முபீனா என்கிறார். சாதாரணமான பாவம் இல்லை, பகிரங்கமான பாவம். யாருமே இந்த பாவத்தை மறுக்க மாட்டார்கள். எனவே அப்படிப்பட்ட மோசமான பாவத்தை சுமந்தவர்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு போட்டி வேண்டியதில்லை, பொறாமை வேண்டியதில்லை, அதே போன்று யாரை பற்றியும் கோல் சொல்ல வேண்டியதில்லை, புறம் பேச வேண்டியதில்லை. அது மட்டுமல்லாமல் அன்பான பெருமக்களே, நாம் அல்லாஹ்வை நம்பி வாழ வேண்டும். அவன் நாடியதான் நடக்கும், கலா கதிர்பராரம் தான் நடக்கும். நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்து பிரார்த்தித்தோம் என்றால் அல்லாஹ் நமக்கு போதுமானவனாக இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்கிற போது வல்ல அல்லாஹ் நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவனாக, ஈருலகத்தினுடைய எல்லா பாக்கியங்களையும் தந்தரக்கூடியவனாக இருக்கிறான் என்று நம்பி விசுவாசித்து வாழ்வோமாக. அல்லாஹ் புரிவானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.